வணக்கம், நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிஃபனோட 60 வாட்ஸ் RGB காப்லைட் தாங்க. இது ஒரு பாக்கெட் LED லைட்டு. இது வந்து 2800 அதாவது 2800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பவரில் வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து 120 மினிட்ஸ், அதாவது வந்து ஒரு 2 மணி நேரம் கண்டினியூஸ் மோடில் நம்ம எடுக்கலாம். அது ஃபுல் பவரில் எடுக்கலாமா இல்லை ஆஃப் பவர் எடுக்கலாமா? நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ குயிக் அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம், என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். இது கூட ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டாண்டில் மவுண்ட் பண்ணுற ப்ராக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது AC/DC அந்த மாதிரி டேரக்ட் கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சார்ஜிங் அடாப்டர், பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் அடாப்டர் இது கொடுத்த மாதிரி தெரில. இதுக்கு வந்து ஒரு C-டைப் சார்ஜிங் தான் நம்மளுக்கு தேவைப்படுங்க. அதையும் நம்மளுக்கு காட்டிடுறேன். சரி, இதாங்க 60 வாட்ஸ் RGB காப்லைட்டு. ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப ஸ்கொயர் டைப்பில் நல்லா ஈஸியாக கேரிபிள், ரொம்ப வெயிட்டே இல்லை, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. மேலே வந்து ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஹீட்டான கூலிங் எமிட் பண்ணுற மாதிரி மேலே ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு, கீழே வந்து பேட்டரி ஆப்ஷனுக்கு C-டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இலிங்க்ரோம் மவுண்ட் டிஃப்யூசர் இது கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்ட் இப்போ ஃபியூச்சரில் ஃபுல்லாக கொடாக்ஸ் தான் வருது. இப்போ ரொம்ப கொடாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. கொடாக்ஸ் மவுண்ட் போட்டு தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நோ ப்ராப்ளம். டிஃப்யூசர் கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு மேக்னெட் டைப் டிஃப்யூசர் தான். டிஃப்யூசர் ரொம்ப ஈஸியாக இருக்குது மேக்னெட் டைப்புக்கு. ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு கீழே விடாமல் ரொம்ப ஸ்ட்ராங் மேக்னெட்டாக தான் இருக்குது. 3 மேக்னெட் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ஒரு 2 டயலு, ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை ஸ்டாண்டில் மவுண்ட் பண்ணிட்டேன். சிம்பிள். ஃப்ரண்ட்டில் பேக்கில் வந்து 2 டயலு, ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இது அந்த நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீயூசபிள் தான். தேவைப்பட்டால் அடுத்தடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளிக்கு, அப்புறம் தென் லாங் ப்ரெஸ். வெல்கம் மோட் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு மோடில் வந்து நம்மளுக்கு நார்மலாக எப்பவும் இருக்கிறது வந்து வார்ம் அண்ட் கூல் மோட் மட்டும் இதில் வரும். இது ஃபுல் கெல்வின். நான் உங்களுக்கு இந்த என்னோட இன்னொரு லைட் ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் பிரைட்னஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து ஃபுல் கூல் மோடில் வந்து உங்களுக்கு 6500 கெல்வின் போகுது. அதே வார்ம் மோடில் வந்து உங்களுக்கு 2500 கெல்வின் போகுது. ஓகே, திருப்பி இன்னும் எஃப்எக்ஸ் மோட் திருப்பி இன்னொரு தடவை அமைக்கிட்டீங்கன்னா ரெண்டாவது மோடில் வந்து 3 டயல் வரும். 3 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா இன்னொரு தடவை இது வந்து டிம் கூட்டி குறைக்கிறது. இது வந்து எதுக்குன்னா நம்ம ஒவ்வொரு கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்கல்ல, அதை டிகிரி தெரிஞ்சு அந்த எல்லோக்கு இந்த டிகிரி, அந்த ஒயிட்டுக்கு இந்த டிகிரி, ரெட்டுக்கு இந்த டிகிரின்னு வரும்ல, அந்த டிகிரி மோட் நீங்கள் வச்சு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது இதாகிக்கிறோம். அதே வந்து நீங்கள் இன்னொரு தடவை டிம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ரெட்டில் வந்து நீங்கள் வந்து டீப் ரெட்டு, அப்புறம் வந்து லோ ரெட் அப்படின்னு நீங்கள் சேச்சுரேஷன் கூட்ட உங்களுக்கு அந்த ரெட் கலர் டோன் மாறும்ல, அந்த இதுக்கு யூஸ் ஆகும். இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டிம் கூட்டி குறைச்சிக்கலாம். இந்த மூணு ஆப்ஷன் வந்து செகண்ட் மோடில் இருக்குது. எஃப்எக்ஸ் மோடில் திருப்பி இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 24 சீன் மோட்ஸ் வருதுல்ல, போலீஸ், அப்புறம் வந்து அலாம், அப்புறம் ஆம்புலன்ஸ், சினிமா, ஹியூஜ், ப்ரீத், கோல்டு, கேண்டில், மியூசிக்கு, RGB ஃப்ளாஷ், இது மாதிரி 24 சீன் மோட்ஸ் வந்து தேர்ட் மோடில் வரும். சிம்பிள் தாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோப் லைட் வந்து வெளியே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த லைட் நீங்கள் கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஓகேங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இன்னொரு டிஃப்யூசர் கொடுத்துருவாங்க. அந்த டிஃப்யூசர் ரிமூவ் பண்ணிட்டா இன்னும் நம்மளுக்கு பவர் கிடைக்கும். அது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்க்ரீனில் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது டிஃப்யூசர் போட்டு இது டிஃப்யூசர் போடாமல். ஸோ அந்த 2 பவர் வந்து உங்களுக்கு இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோ வந்து இல்லை, நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், இந்த லைட்டை மட்டும் வச்சு போடுறேன். அது வந்து உங்களுக்கு வந்து வித்தவுட் டிஃப்யூசர் போட்டு காட்டுறேன். அப்போ தான் நமக்கு அந்த ரிஃப்ளெக்டர் தெரியும். ஏன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் தேவைப்படாது. நம்ம அவுட்டோர் கொண்டு போகும்போது நமக்கு டிஃப்யூசர் தேவைப்படாது. அவுட்டோரில் வந்து நம்ம ஃபுல் பவர் வச்சா தான் நமக்கு லைட் ரீச்னஸே ஆகும். ஏன்னா அது 60 வாட்ஸ் லைட் பார்த்தீங்களா, அதனால் நமக்கு வந்து அவுட்டோர் வந்து ஃபுல் ரீச்னஸ் நம்மளுக்கு தேவைப்படும்னா இந்த டிஃப்யூசர் யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரைடர் ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு பேபி ஃபோட்டோகிராஃபி வந்து பேபி பக்கத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா, பேபி பக்கத்தில் இந்த வைக்கும் போது இந்த 60 வாட்ஸ் லைட் ஃபுல் த்ரோ பேபி மேலே படாமல் இருக்கணும், இல்லை பிரைட் மேலே படாமல் இருக்கணும், இல்லை ரூம் மேலே படாமல் இருக்கணும்னா இந்த டிஃப்யூசர் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த டிஃப்யூசர் வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ ஓகேங்க, இப்போ வந்து அந்த 60 வாட்ஸ் லைட் மட்டும் தான் இதை வச்சுருக்கேன். வேறு எந்த லைட்டும் ஆட் பண்ணல. இதில் ரூமில் வந்து 2 டியூப் லைட் மட்டும் எரியுது. அதனால் உங்களுக்கு வந்து இதான் ஃபுல் பிரைட்னஸ் அந்த வீடியோக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுக்கும் போது உங்களுக்கு பேசுகிற இன்ட்ராக்ஷன் வந்து 2 லைட் போட்டிருந்தேன். இப்போ வந்து ஜஸ்ட் இந்த லைட் மட்டும் போட்டு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு என்னென்னு நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹிஃபனோட 60 வாட்ஸ் RGB ஹிஃபன் காப்லைட்டை பார்த்தோம்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ஷேட்ஸ் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோகிராஃபி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி யாருக்கு இந்த லைட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.